பெண்களை என் மோகத்தை உனக்கு புத்தி மட்டும் நான் அளிப்பேன். பகடி வேண்டாம் போகனி வேண்டாம் நான் சொல்லுவதை கேளைய மாமா. ஆனாசை பெண்ணாசை மறந்து வாருமையா ஐந்தாசையை நிறுத்து கட்டி முத்தம் தாருமையா. ஞான சக்தியை மனதிலே எண்ணம் கொண்டு வல்லவரே வாருமையா வந்து முத்தம் தாருமையா. பாம்பை நிறுத்தவா வாருமையா யாருக்கு போறே இல்லையா எப்படி இருக்கிறது தெரியுமா?
ஐயா பச்சையே வடிவை பார்த்து பாத்திவே விஷயத்தேரா பச்சத்தை கல்யாணக்கு ஐகதே மகனையோ கேளுங்களே சாமி இது காரையா இது காரே இதுவா காரியா ஹர மகாதேவா கலப்பையா வளர்த்த மாடையா கைலங்கிரி நாதனே இது வளர்த்த மாடையா ஆண்முடியே பொன்முடியே வளர்த்த இது இறத்து மாடையா அப்பனாகிய ஜாபலத்துக்கான போது இருந்தவனே முகத்தடி அது வந்தா பாடி இது ரெண்டு நொகத்தடி இது நொகத்தடி இது காரையா ஆமா பாட்ட பூட்டி எல்லுக்கு ரெண்டு சாலு நெல்லுக்கு ரெண்டு சாலு எங்க பொண்ணுக்கு ரெண்டு சாலு ஓட்டா எப்படி ஓட்டா எப்படி இருக்க கட்டி சொல்ல எல்லாம் மழை பெஞ்சிருக்குது நல்லா அதான் நம்மள எவ்வளவு நேரம் ஓடி ஆடுறது வரவே மாட்டேங்கிறாரு உங்களை எல்லாம் பாக்கணும்னா சாமி உங்ககிட்ட வந்து பக்கம் படுக்கணும்னா உங்களெல்லாம் பார்க்கணும்னா சாமி உங்ககிட்ட வரணும்னா நான் பாட்டு பாடுங்க அது மட்டும் கிடையாது சாமி மகாதேவா உங்களை பார்த்த உடனே மாமா கண்டாதிரேந்திரா எங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது தெரியுமா மகாதேவா தெரியுமா நகரம் சாமி சாமி ரொம்ப நல்லவர் சாமி
மருந்து வாங்கலையா சாமி? மருந்து மருந்தோ மருந்து. வாயா மனுஷா, என்னையா மருந்து, எதுக்கு மருந்து, எப்படி விற்ப, மருந்தோ எவ்வளவு விற்ப? மருந்து. என்ன மருந்துக்குதுன்னு கேக்குறா? என்ன மருந்துக்குது உங்ககிட்ட? ஆன்வாசியம் கண்வாசியம் மாலை மருந்து உண்டு. பத்தியா? சேக்கடிச்சு மருந்து கொடுக்குறீங்க. சேக்கடிச்சு மருந்து குடிக்கிறா? ஆமா. அதுக்கு என்ன பண்ற? நீ சேக்கடிச்சதுக்கு உனக்கு நல்லா அப்படின்னா நீ இருக்கக்கூடிய ஒரு பொட்டையர் மிஷினத்துல கையை ஒரு 1/2 மணி நேரம் வைக்கும். ஏய், சுவாமி மருந்து மருந்து சொல்லிட்டு மருந்துனா என்னத்துக்கு மருந்து, எப்படி வைப்பீங்க, எவ்வளவு வைப்பீங்க, எதுக்கு மருந்து வச்சிருக்கீங்க? ஆண்வசியம் பெண்வசியம் ஆக மருந்து உண்டு. அப்படியா? சரி, அப்படி இருந்தா எங்க மாமா ஒருத்தர் எங்க கூட சேரணும். அவருக்கு மருந்துக்கு நான் சேர்த்து வைக்கிறதுக்கு. உங்க மாமன் கூட சேருனா நீ முத ஒரு முழு பொம்பளையா மாறணும். பாரம் பொம்பளை இருக்கிற அதனால கூட சேர மாட்டான். யாயா சாமி எப்படியோ ஒண்ணு அவர் வந்து என்கிட்ட வர மாதிரி செஞ்சிருங்க. அவர் காசு எவ்வளவு தந்துடுறோம் ஏங்க 10,000 கொடுத்துருங்க. அவரே உட்காந்து வரணும். நான் சொல்றது அப்படியே நீங்க எல்லாம் சொல்லணும். சரிங்க, வாங்கம்மா. என்ன சொல்ல போறோம்னு தெரியல. நான் சொல்றதே அப்படியே நீங்க எல்லாம் சொல்லணும். அப்படியே அப்படியே சரி, எல்லாம் அப்படியே சொல்லுங்க. அப்படியே அப்படியே என் வீட்ல பதில். சரி, உங்க வீட்டுல என்ன குழம்பு? எங்க வீட்ல கோழி குழம்பு, வேற காராமணி குழம்பு. நல்ல சொல்ல இருக்கு. எங்க வீட்ல காராமணி குழம்பு. புதிய 3 கிளம்பு. அது கேட்டதே எங்களுக்கு மருந்து வச்சு மட்டும் சொல்லுங்க. அப்படியா? ஆமா. நான் சொல்றது அப்படியே சொல்லணும். சரிங்க. ஒரு முட்டை வெத்தாளிக்கு 1000 காம்பு. 1000 வெத்தலைக்கு ஒரே ஒரு காம்பு. காம்பு நான் சொல்றது அப்படியே சொல்லணும். சரிங்க. ஒரு முட்டை வெத்தாளிக்கு 1000 காம்பு. ஒரு முட்டை வெத்தலைக்கு 1000 காம்பு. சொல்லிட்டீங்களா? புத்தில இருக்குது பாம்பு. புத்தில இருக்குது பாம்பு. அதை பிடிக்க போனா வரும் தீம்பு. அதை பிடிக்க போனா வரும் தீம்பு. அங்க நிச்சயம் சொல்லி ஊம்பு. சாமி அரேரா பாம்பை தரித்தவா பார்வதி மணாலனே. திரும்ப அடிக்கலாம். அதுக்குதான் சொல்லியா சாமி? மாமா, ஏ மாமா. அரேரா மகாதேவா. ஆமாங்க, உங்களை பார்த்த உடனே மாமா அரேரா நாங்கள் அழைக்க கிடையாது. உன்னை தேடி வரக்கூடிய நேரம் சிவமே. எங்கள் கும்பத்தனமாகப்பட்டது இரண்டும். எனக்கு இப்பேற்பட்ட சோதனையா கையில நாதா. அப்படி உன்னை பார்த்து வா வா அழைக்கிட்டு வாயா. அது மட்டுமல்ல சாமி, உங்களை பார்த்த உடனே அதை கேளுங்களே சாமி. அரேரா மகாதேவா. உங்களை பார்த்த உடனே இலை நாதா. இந்த மார்பில் இரண்டும் ஆண்மணியை கண்மணியாக வைத்த சாமமானப்பட்டது. நான்மனாகிய சிவபெருமான் கோரி வரக்கூடிய நேரம் சிவமே. பொங்கி வருகிறது சாமி. பாம்பை தரித்தவா. பாத்தியா? பார்வதி மணாலனே. பாத்தி எப்படி இருக்கு? கோதைகள் பார்த்து பேசுறதுக்கு என்ன பண்ணுறது கஷ்டம். அரேரா இங்க பாருங்க. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், சும்மா வச்சு எடுத்தா போதும். அதுவும் உனக்கு கஷ்டமாக்குதா? நீ படிக்க தெரியல கூட நான் கத்துக்கிறேன். அரகரா நெற்றியிலே விபதி அணிந்து கொண்டு கழுத்திலே ருத்ராட்ச மாலை கொண்டு கொண்டு காவி கண்டலை உடுத்திக் கொண்டு என் 12 அழகை மறைத்து ஒரே நோக்கத்தோடு ஐயனாகிய சிவபெருமானை கோரி செல்கிறேன். இந்த மங்கையிடம் குளித்து விட்டு இந்த கங்கையிடம் குளித்து சென்றால் உங்களுக்கு முக்கிய மோசம் கிடைக்கும். அது மட்டுமா சாமி?
நீ போகக்கூடிய ஆரண்யமான கானகத்தில் உன்னை வழிமறைக்கலாம். பெரிய மண்ணம் ஊதினியா சும்மா போய் மண்ணம் அப்படி அண்ணா சொல்லிய வண்ணமே தாயே பார்த்தால் நமக்கையா என்று சொல்லிப்பார். ஆண்களை பார்த்தால் அண்ணா தந்தையை என்று சொல்லிப்பார். கேட்கவில்லை என்றால் 3 பிடிப்பில் குடித்து மனிதால் தோஷமில்லை என்று அண்ணா சொல்லியிருக்கிறார். அதே வண்ணமாக நீதியான வார்த்தையில் உங்களிடம் பேசி பார்க்கிறேன். ஓ மரா உன்னை பார்த்தால் என்னை பெற்றெடுத்து அம்மையாகிய குந்தி அம்மன் போலவும் இவளை பார்த்தால் என்னை வளைத்த என் மாந்திர அன்னை போலவும் இவளை பார்த்தால் என் பெரியம்மா காந்தாரி இவளை பார்த்தால் எங்கள் 105 பேருக்கும் பாட்டியாகி வணங்கி வரக்கூடிய அப்படி என்னை வலியுறுத்தி வேதனை செய்யாதீர்கள். ஒரே நோக்கத்தோடு கைலாயம் செல்கிறேன். அப்படியா? பெண் என்றால் பெண்ணே நோக்கம், தவம் என்றால் தவமே நோக்கம். அப்படி ஒரே நோக்கத்தோடு கைலாயம் செல்கிறேன். பங்கு பகையாலே ஜெயிக்க வேண்டும், பாதி நாட்டை பெற வேண்டும், எங்கள் தாயாளிகளை ஜெயிக்க வேண்டும், கையாளால் கூந்தல் முடிக்க வேண்டும், ஐவருக்குரிய தேவை அபிஷேக பற்றி பாஞ்சாலை மாறாவதில் ஏற்றி எங்கள் பெரியப்பா பிள்ளையாக வைத்த சூடன் மகன் திருடன் துரியோதன நாம் தம்பி துர்கானை விடுத்து மானம்பகம் செய்தான். அவர்கள் எல்லாம் பழிவாங்க வேணாம். தேடி செல்கிறேன். அப்படியா? என்னை வழிமறித்து வேதனை செய்யாத எங்களை பார்த்து தாயின்னு சொல்றியா? இங்க பாரு அம்மா தாயே
பாருங்க அவர் நம்மளை பார்த்து என்ன சொன்னாரு தாயின்னு சொன்னாரு தாயின்றாரு அப்படின்னா அம்மான்றாரு என்ன அடிக்கும் என்ன அடிக்குமா என்ன அடி இருக்கும் என்னவா இருக்கும் அப்படி இருந்தா அவன் நம்ம தாயின்னு சொன்ன உடனே நம்ம சுக்குத்தின முக்கி பத்துங்களா வாமதின உணர்த்தி பெற்றிருக்காங்களா ஆமா அங்க இருப்பா இங்க இருப்பா நாட்டோட கூட்டோட பஸ் ஸ்டாண்டா மோட்டர் சந்தா இதெல்லாம் ஒன்று போயிருக்குங்களா ஒரு கேட்டியா இல்ல பஸ் ஸ்டாண்டா இல்ல பைபாஸா ஏடா சொல்லுடா என்னைக்கு நான் ஒரு நாள் நெல்லு பிள்ளை கட்டிட்டு போனா இடிக்கிறது இது இல்லப்பா அது அப்படி இல்ல சரி கபரா பையா ஐயோ ஏன் கோண போடுறா அவர் தாயின் எங்களை சொல்றாரு என்னைக்குனா ஒரு நாள் சாம பிள்ளை இருந்து நிக்குங்களா நெல்லு பிள்ளை இருந்து நிக்குங்களா ஆரி பிள்ளை இருந்து நிக்குங்களா கம்ப பிள்ளை இருந்து நிக்குங்களா தீவன பயில போயிருக்குங்களா இச்சோ மனுஷன் புடுக்குடு போய் கூட எங்க நாடா கரியா வருது இல்ல அப்ப கம்பெனி சாம்பிரதா போடுறது நான் ஆஸ்பத்திரி வந்து யாருக்கு வந்தே டிவி நல்லா கரா நம்ம மகாராஜா உனக்கு பிடிக்கல ஏய் மழை பெய்யுது யார கண்ண கட் பண்ற ஆமா யாயா அதான் பெண்களே நீதியான வார்த்தையை கேட்டு பார்த்து ஆமா போகலாம் தெரியாது யாரு முதல்ல யாரு கேட்கணும் அது கம்பர் பாரியா வேலையை பார்க்கணும் அடடா இப்படி போராடி நின்று கொண்டு பேசுகிறாயே நீயா 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 பாப்பா இங்க பாரு யாரு டீன்டாரு யாரு டீன்றாரு யாருனாலே அவர் பொண்டாட்டிக்கு அர்த்தமாயி ஏய் போடி போடி ஆண்டி ஏனது யாரு டீன்டாரு டீ போட்டு ஆமா உன்ன டீ போட்டு ஆமா அப்ப உன்ன டீ போட்டு கூப்பிட்டு என்ன கொண்டாட்டிடுவாரு ஆமாடி ஆமாடி சரி கேள்வி சாமி பேசுறீங்க என்ன மாதிரி என்ன மாச்சி மும்பை தரித்தவா பெண்கள் வந்தனக்கு பார்வதி மணாளனே நீ பார்த்த ஆசிரியரே உனக்கு பத்தா மார்க்கண்டையருக்கு என்று 16 அளித்தவா சிவமே ஒரே ஒரு முறை ஏய் எப்படியாவது வந்து சேரு கங்கையை தரித்தவா கவலை மனோகரா கேட்டி வைக்கிறவாங்க நம்ம பகவான் எங்களை பார்த்தால் ஆசை வருகிறதா இல்லையா என்று அது எங்கே வந்தோம் சாமி அறிந்தாலும் என்ன மாற்றி நானும் என்ன மாற்றி அவரவர் நியம நிஷ்டி அவர்களுக்கு நிஷ்டி நிஸ்தியா சாமி நிஸ்திகள் என்று சொல்லி தீராமா
ஐயா நீ நிஷ்டிகள் என்று சொல்ல தீராம பேச வேண்டாம். நிஷ்டிகள் என்ன தெரியுமா? நிஷ்டி என்றால் நோக்கம். உனக்கு யார் மேல் நோக்கம்? சிவபெரு மேல. அப்படியே நீ எங்களை வந்து ஓ கேட்கும். அரே உன்னை மாதிரி 1008 கூலிய பாத்துக்கிற நான் கம்முனிரு. இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அதனால உன் நோக்கம் உனக்கு, என் நோக்கம் எங்களுக்கு. அதே சொல்லு. யாரு பேசுறது? நம்ம மேனேஜர் சாருங்களா? இப்ப என்ன சொல்ற நீ? சார் மேனேஜர் சார். ஏன் சாட்சியா உங்களுக்கு கம்மியா இருக்கா சார்? சீக்கிரம் வாங்க சார். கரண்ட் போயிட்டா கம்மியா இருக்கணும். அப்படி பெண்களே, ஆமா. 2011 நேற்று மறுத்த ஒப்பனாகி செவ்வரமான கோரி ஒரே நோக்கத்தோடு செல்கிறேன். உண்மைதான். என்ன சொல்றீங்க? நிஷ்டிகள் என்று சொல்றல, உன் நோக்கம் உனக்கு, என் நோக்கம் எனக்கு. அப்படியா? ஆமா. அதாவது ஆற்றையை நம்பலாம், காற்றையை நம்பலாம், வல்லவர் மத யானையோ நம்பலாம், சீரியவர் பாம்பை கூட நம்பி விடலாம், கள்ளர் வேடர் புறவர் உங்களை போல் கள்ளர் வேடர் புறவர் உங்களை போல் சேலை கட்டிய மாதர்களை ஒருபோதும் நம்பக்கூடாது. அப்படி பெண்களே, ஒரு டம்ளர் வாயா. ஒரு டம்ளர். டேய், என்ன நீ டம்ளர் நினைக்கிற? படுக்க மாட்டேன்னு நினைக்கிறதா? அட டேய் டேய், என்ன வார்த்தை? என்ன சொல்றீங்க? நல்லவர் கடையாலும் சொல்லாமல் போக வேண்டும். நல்லவரா இருந்தா மொத்தமா சாப்பிட்டோமா, சாப்பிட்ட உடனே கையை கழுவணுமா, வந்த வழியை பார்த்து போறேன். எப்படி சொல்றேன்? நாங்க கூட சாப்பிடுறேன். சாப்பிட்டு நாங்க வந்துருக்கிறேங்க. வழியா வர சொன்னா கேக்குறீங்களா? சாப்பாடு போறேன். வழியிலே வந்தால் என்ன? என்னதுடா? ஏய் சாமி, வழியிலே வந்தால் என்ன? எங்க குலத்துல என்ன குறை கண்டு உங்க கழுத்துல இருக்கிறப்ப கொட்டைக்கோ நெத்தில இருக்கிற விபூதி பட்டைக்கு தான் மரியாதை தவறுசி என்று பாக்குறேன். இல்லைன்னா அப்படியே கட்சி காது
நீங்களோ கால் கை இல்லாத முடவான்கள். நானோ உயர்ந்த மரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆமா இந்த ஏய், கால் கை இல்லாத முடவான்கள் ஆமையா உயர்ந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஆமா கொம்பு தேனுக்கு ஏய், ஆசைப்பட்டால் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டால் கொம்பு தேன் ஏய், நடக்குமா? நடக்குமா? நீங்க உயர்ந்த மரத்தில் இருக்கக்கூடிய தேனை சொல்றீங்களா? சாமி ஐயா எட்டாதே ஏணி வச்சு நாங்கள் இருப்போம் முட்டாத என்று சொல்லி எங்களுக்கு மோசம் செய்யாத சுவாமி. இங்க பாருங்க, லாஸ்டா கேக்குறேன், வருவீங்களா மாட்டீங்களா? என்னை பற்றி லாஸ்டா ஒரு முறை கேட்கிறீர்களா? படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? மகாதேவா, வருவீங்களா வர மாட்டீங்களா? படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? நான் வந்திருக்கிறது தபக்கோலம். ஆமா தபக்கோலம் கொண்டு ஒரே நோக்கத்தோடு சிவபெருமானுக்கு சரி கவுண்டருங்க தரும் காத்தா ஏதோ உங்க சாணி மட்டும் ரெடி பண்ணலன்னா ஆட்டுக்காரர் யாருன்னு ஒரு ஆள் செத்து போயிடுறாங்க. நல்லவே கரண்ட் அடிக்க தகுதில்ல. ஒரு நாளைக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு புண்ணியம் ஒரு ரெடி பண்ணி கொடுத்துருக்கு சாமி இல்லைன்னா யாருன்னா ஒரு ஆள் செத்து போயிடுவாங்க. இவரை பத்தி எவ்வளவோ ஆசை சொல்லி இவரை வர்ற மாதிரி இல்ல. என்ன பண்ணணும்? ஒரு குளத்தை பத்தி பேசணும். ஒரு குளத்தை பத்தி தெளிவா பேசணும். அப்பதான் கோவம் வரும். முந்தி மக்கள் அறிவர் நீங்கள் வருமான சந்திரகுலம் அச்சகண்டி குலம் அல்லவா? இவர்கள் குலமாகப்பட்டது எங்கேறப்பட்ட குலம். மச்சம் என்றால் என்ன? மீன் வைக்க குலம், செம்படுவா குலம். மீனோ மீனு மீனோ மீனு கருவாடு கருவாடு என்று கருவாடு இருக்கிற ஈர குலம், செம்படுவா குலம். என்ன ஆச்சு சொல்லு.
சாமி தர்மர் இதெல்லாம் முக்கியம் இருக்காது சரி பாருங்க எனக்கு கீழே தெரியுமா சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க சக்தி இப்ப எங்க மேல கோபத்துக்கு வில்லுக்கு அம்புக்கு இரையாக்கி விடுங்க அப்படி இப்படி கோபம் வரீங்கல்ல ஐவருக்கும் பாதியாக விடுங்க பத்தனி பாஞ்சாலியை ஐவருக்கும் பாதிதானி எங்களுடைய தேவி உங்களுக்கு தானி தேவி அந்த பாதியான துச்சோதனன் சிகையை பிடித்து தர 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 இழுத்து வந்து பாரா சபைதனில் மானபங்க செஞ்சானே அப்ப 2 கையும் 2 காலும் இல்லாத உடவா போல கை கட்டி குமிஞ்சிருந்தீங்களே அப்ப எங்கேயா போச்சு உங்க வீரம் அண்ணா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தோம் தர்மன் நான் நால்வரும் பொறுமை அதாவது பொருத்தவர் பூமியவர் பொன்னியவர் காட்டையாளர் என்று சொல்லி இருக்கிறார் அண்ணா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தோம் இருந்தாலும் என் குலத்தை பற்றி பேசிய காரணத்தால் என்ன செய்கிறேன் பாப்பெண்களே